ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மாவினை நீ அலட்சியம் செய்யாமல் கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் வர இருக்கும் ஆபத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த திருநாளில் உன் தாயானவள் உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இன்று அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு 4 பேரிடத்திலிருந்து ஒரு முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேரப்போகின்றது. என் செல்ல பிள்ளையே, என்னிடத்தில் நீண்ட நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடியலில் உனக்காக நடந்து முடிய போகின்றது. நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அம்மா இன்று இந்த பதிவில் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்து விடுவது இல்லை. சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறவிட்டதும் இல்லை. என் குழந்தையே, நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்காததனால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலுமே உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை. என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் 3 ஆண் 1 பெண் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நாள் வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்து விடாதே. அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாளும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை என்று, எனக்கு துணையாக கூட யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இப்போது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் அன்பினை எவ்வளவு எளிதில் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை யாரும் பெற்றுவிட முடியாது. அத்தனை சுலபமாக என்னிடத்தில் இருந்து நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும், ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும், ஒவ்வொரு இடத்திலும் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை? நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டி இருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம். என் தங்கமே, இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது வரை
உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை எல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் நானே செய்து உன்னை சோம்பேறியாக்கி விடக்கூடாது அல்லவா? அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம், யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம். அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு இந்த நாளில் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது கிடைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ மறந்து விடாது. அது மட்டுமல்ல, இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அதோடு இன்றைய நாள் உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும். என் தங்க குழந்தையே, நீ நல்லதை மனசார நினைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசலில் சிறிதாக ஒரு கோலத்தை போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை நீ வைக்க வேண்டும். அப்படி செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும். என் தங்க குழந்தையே, அப்படி நீ ஒவ்வொரு திசையிலும் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு இந்த தாயானவளின் துணை என்றென்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும். உன் வீட்டை சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதும் அந்த தெய்வங்களுக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலைமையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை காத்தருள்வதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்க போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ
அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவின் பொறுப்பாகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களினுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களினுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட இந்த பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை நீ கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள், என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று எனக்காக ஒரு மனதார நீ வேண்டிக்கொள். எத்தனை தங்க பிள்ளைகள் மனதார வேண்டிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்று இவர்கள் எனக்காக அவர்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபர்களால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் என்றால் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது, எதற்காகவும் அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் அம்மா வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, என் வாழ்க்கை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று
எப்பொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே? அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒரு பொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்க குழந்தையே. இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இது போன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இதனை சத்திய வாக்காக நான் சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதையே உனக்கு நான் ஒரு வாரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருக போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே என்று பேச வேண்டும் என்று நினைத்த உறவுகள் எல்லாம் பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதார நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே. இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதை நீ மனதார நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக நான் தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த தாயானவள் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்கப்பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து உனக்கு அது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய் அப்படியோ எல்லாம் சந்தோஷப்பட்டுத்தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான்
உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டுமே இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தாயானால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு